எல்லாருக்கும் வணக்கம். திருமண பொருத்தத்தில் பார்த்தீங்கன்னா 9 பொருத்தத்தில் குறைஞ்சது ஒரு 8 பொருத்தமாக அது வேணும். இதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக தினப்பொருத்தன்றது முதல் பொருத்தம். இது அவசியம் இருக்கணும், அது இல்லாமல் திருமணம் பண்ணக்கூடாது. ரெண்டாவது கேட்டிங்கன்னா ராசி பொருத்தம், இதுவும் அவசியம் இருக்கணும், இல்லாமல் திருமணம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணினீங்கன்னா ஒன்று திருமணத்துக்கு முன்னே தடையாயிரும், அல்லது திருமணம் முடிஞ்சு அது தடையாக மாறிடும். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, நட்சத்திரன்றது மூச்சு, ராசின்றது உடல். இந்த ரெண்டு மூச்சு சேரலைன்னா சேராது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ராசின்றது உடல், இந்த ரெண்டு உடலும் சேரலை அப்படின்ட்டா அதுவும் கல்யாணம் பண்ணி வேஸ்ட்டாக போயிடும். ஒவ்வொருத்தவங்களுக்கு முன்னாடி நின்று போயிடும், ஒவ்வொருத்தவங்க கல்யாணம் முடிஞ்சு பிரச்சனையாகி நின்று போயிடும். இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் இதை ஜாதகக்காரங்க ராசி இல்லாட்டினாலும் எழுதி கொடுத்துட்றாங்க, லக்கணம் அதை தினப்பொருத்தம் இல்லாட்டினா எழுதி கொடுத்துறாங்க, பொறுத்தருக்கு நீங்கள் செஞ்சுக்குங்க. இது அவசியம் பார்க்கணும். அப்படி இதை பார்க்க தவறினீங்க அதுக்குள்ள பிரச்சனைகளை அந்த பொண்ணு மாப்பிள்ளை சந்திச்சு தான் ஆகணும், இரு வீட்டார் குடும்பமும் சந்திச்சு தான் ஆகணும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா அந்த பெண் ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்கணும், ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருக்கும். இந்த 2 பேர் ஜாதத்தில் இது மெயின், ரொம்ப முக்கியமானது. இந்த ரெண்டும் கெட்டு போயிருந்தால் திருமணத்தை யோசிச்சு செய்யணும். அதே பார்த்திங்கன்னா அந்த குருபாதவியில் இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி இல்லாமல் நல்லா இருக்காது. இதெல்லாம் முக்கியமானது. இந்த முக்கியமான பதிவை அவசியம் நீங்கள் ஜாதகமோ பொருத்தமோ பார்க்கும்போது இதை கேட்டு நீங்கள் செஞ்சுக்கோங்க. இதை உதாசீனப்படுத்த வேண்டாம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது இப்போ இல்லாமல் சேர்ந்தவங்க அப்புறம் பிரிஞ்சிருக்காங்க. ஒரு சில பேர் ஜெயிச்சிருக்காங்க. காரணம் என்னென்னா, அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சா அது மாறிப்படும். அப்படி இல்லை அப்படின்ட்டா இந்த ராசி பொருத்தமோ தினப்பொருத்தமோ இல்லாமல் செய்ய வேண்டாம். இந்த 2 இல்லாமல் செய்ய வேண்டாம். இது 2 பேர்வாதி கிடைக்காது. கிடச்சிச்சின்னா நல்லாயிருக்கும். இப்போ ஒரு ராசிக்கு 3 நட்சத்திரம் அப்படின்னா, அந்த 3 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரம் வரும். 27 நட்சத்திரத்தில் பார்த்திங்கன்னா 2 நட்சத்திரம் தான் அந்த ஜாதகத்துக்கே சேரும். எல்லா நட்சத்திரத்தையும் சேர்த்துட்டோம்னா அது நல்லதில்லை. அப்போ அந்த நட்சத்திரம் எந்த நட்சத்திரம் நமக்கு சேருது, நட்பு நட்சத்திரமாக இருக்கிற மாதிரி பார்த்து செய்யணும். பகை நட்சத்திரமாக இருந்தால் பகையாகவே போயிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக திருமண வாழ்க்கையில் தாய் தந்தைங்க பிள்ளைங்களுக்கு கவனமாக தேர்ந்தெடுங்க. இந்த பதிவு ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்கிட்ட வர்ற ஜாதகம் பூரா பார்த்திங்கன்னா ஒன்றும் ராசி பொருத்தம் இல்லாமல் இருக்கும், லக்கணம் நட்சத்திர பொருத்தம் இல்லாமல் இருக்கும். அப்படிங்கும்போது இது பகையாகி இந்த மாதிரி குடும்பத்தில் சண்டை வச்சிடவா இருக்குது. என்ன செய்யலாம்னா அது ஒன்றும் செய்ய முடியாது. இருந்தாலும் காலப்போக்கில் மாற்றங்கள், குழந்தை பிறந்தவுடனே மாற்றங்கள் வரும். ஜாதகம் பார்க்குறது திருமணம் ஆகிறது வரைக்கும் மட்டும்தான் அந்த ஜாதகம். அதுக்கப்புறம் குழந்தை பிறந்தால் அந்த ஜாதகம் மாறிடும். அதனால் இந்த பதிவில் வர்றதை கொஞ்சம் கவனமாக நீங்கள் ஆலோசித்து ஜாதகக்காரங்களை பொருத்தம் பார்க்கும்போது பொறுமையாக நின்று கேட்டு நீங்கள் நல்லபடியாக செஞ்சுக்கிட்டிங்கன்னா இது வெற்றியை தரும். உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்க. இந்த 2 இல்லாட்டினா அந்த கல்யாணம் வேஸ்ட்டு. நீங்கள் கவனமாக பார்த்து செஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.